வெல்கம் டு ஸ்ரீஸ் வீகன் கிச்சன். என்னோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனுக்கு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறந்துடாமல் ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி புடலங்காயில் கடலைப்பருப்பு போட்டு மசால் பண்ண போகிறேங்க. அதாவது புடலங்காய் சாப்ஸ். புடலங்காய் நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். நல்லா பிஞ்சாக ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மசாலா அரைக்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் துருள் எடுத்துக்கணுங்க. அப்புறம் சின்னதாக ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பூண்டு பாருங்கள், இந்த சைஸ் கொஞ்சம் நல்ல பெரிய பல்ல ஒரு 6-7 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நல்லா சுடுதண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. தாளிக்கிறதுக்கு கடுகு, கருவேப்பிலை, இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ பாருங்கள், இந்த புடலங்காய் இந்த மாதிரி ஷேப்பில் இந்த திக்னஸில் நறுக்கிக்கோங்க. ரொம்ப மெலிசாக வேண்டாம், எல்லாமே ஒரே ஈவனாக நறுக்கிக்கோங்க. ஒன்று மெலிசா ஒன்று மொத்தமாக நறுக்க வேண்டாம். மசாலா நல்லா நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். கடலைப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா ஊறிடுச்சான்னு மட்டும் எடுத்து பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா ஊறிடணும் கடலைப்பருப்பு. அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. இப்போ இதை தாளித்து விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு நான் எண்ணெய் இனிஷியலாக ஒரு 3 ஸ்பூன் மட்டும் விடுறேங்க. இப்போ நான் நான்ஸ்டிக்கில் செய்கிறதுனால எண்ணெய் கம்மியாக விடுறேன். நீங்கள் எந்த கடாயில் செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் உடனே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. இது தேங்காய் எண்ணெய் விட்டு தாளித்தாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே போல் இதுக்கு வெங்காயம்லாம் எதுவும் போட வேண்டாம். பொதுவாக சாப்ஸ்னாலே வெங்காயம் போடக்கூடாது. கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் மசால் சேர்த்துக்கலாம். மசால் ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாங்க. ஏன்னா புடலங்காயில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டு வேகிறப்ப அதுலேயும் தண்ணி விடும். இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தண்ணி விட்டு வேக வைக்கக்கூடாது. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். நான் அந்த பாத்திரத்தில் ஒட்டிட்டு இருந்துச்சுன்னா அதை மட்டும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலம்பி ஊற்றுறேன். இதில் கடலைப்பருப்பு போட்டு வேக வச்சிடலாம். கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் போதுங்க. அதுக்கு மேலே போட வேண்டாம். நிறைய போட்டிங்கனாலும் சாப்பிட்றப்போ நிறைய கடலைப்பருப்பாக இருக்கும். கடலைப்பருப்பு அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் ஏன் நல்லா வேக வச்சு கூட போடலாமேன்னு கேட்கலாம். ஆனால் ஒன்றுக்கும் ஒரு டேஸ்ட்டுங்க. வேக வச்சு இது கூட ஆட் பண்ணுறப்போ அது ஒரு டேஸ்ட் மாறிக்கும். இதே மாதிரி இப்படி நம்ம ஊற வச்சு காயோட சேர்த்து வேகிறப்ப அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டேன். இதை ஒரு 10 நிமிஷம் மட்டும் நல்ல சிம்மில் வச்சு இந்த கடலைப்பருப்பு ஒரு 3/4 பதத்துக்கு மட்டும் வேக வச்சுருங்க. ரொம்ப வேக விட வேண்டாம். 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாங்க. வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒரு கடலைப்பருப்பு எடுத்து ஒரு 3/4 பதம் வெந்தால் போதும். ரொம்ப வேக விட வேண்டாம். இப்போ அது காயை ஆட் பண்ணிக்கலாம். காயை ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு சும்மா நம்ம பிரட்டி விட்டு மூடி வச்சுருங்க. அப்பப்போ கொஞ்சம் நேரம் மட்டும் எடுத்து கிளறி பார்த்துக்கணும். நம்ம ஜென்ரலாக புடலங்காய் பாசிப்பருப்பு கூட்டு பண்ணுவோம், இல்லை இதே கடலைப்பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் சாதத்துக்கு, புளிக்குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கூட்டு. ஆனால் இந்த மசால் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே சூட் ஆகுங்க. இப்போ சாம்பார் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரசத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்லாம். அதே போல்
நம்ம வெறும் சாதத்துக்கு பிரட்டி சாப்பிடலாம். லஞ்ச் பாக்ஸில் வந்து இந்த காய் போட்டு பிரட்டி கொடுத்துடலாம். இந்த மசால் வாசத்தோடு சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் காய் வேகலைன்னா கொஞ்சமாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டுக்கணும். ஏன்னா ஒரு காய் ஒரு மாதிரி இருக்குங்க. சில காய் வந்து தோல் கொஞ்சம் மெலிசாக இருக்கும், சீக்கிரம் வெந்துடும். சில காய் தோல் கொஞ்சம் மொத்தமாக இருந்துச்சுன்னா வேக லேட் ஆகும். அதுக்காக தண்ணி நிறைய விட்டு வேக வச்சிட வேண்டாம். கொஞ்சமாக தெளித்து மட்டும் விட்டுடலாம். கொஞ்ச நேரம் அப்படியே நம்ம மூடி வச்சிட்டோம்னா அப்படியே இந்த மசால் வந்து நல்லா வெந்து சுருண்டு வரணுங்க. அந்த தேங்காயெல்லாம் அப்படியே நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் கூட நீங்கள் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு நீங்கள் வதக்கிறப்போ இன்னும் நல்லா சீக்கிரமாக அந்த தேங்காயெல்லாம் அப்படியே நல்லா இந்த மசாலா நல்லா சுருண்டு வரும் தேங்காயோட சேர்த்து. இது வந்து கொஞ்ச நேரம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. நான் காய் எதுக்காக அந்த திக்னஸில் நறுக்க சொன்னேன்னா, ரொம்ப மெலிசாக நறுக்கணும் அப்படின்னா காய் அப்படியே உடஞ்சி குழஞ்சிரும். அதனால நறுக்கிறப்போ ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது. பாருங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே சிம்மில் வச்சு 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 அப்படியே பிரட்டி விட்டுட்டே இருங்க. நல்லா சுருண்டு வந்துடட்டும். பாருங்கள் அடுப்பில் ஒட்டாமல் நல்லா வரும். சாரி, இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா வரும். நல்லா உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் ஆகி பார்க்குறப்ப நல்லா அழகாக இருக்கும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துடணும். இது ப்ளைன் ரைஸ்க்கு போட்டு சாப்பிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, எதுக்கு வேணால் நீங்கள் சாப்பிட்லாம். இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் எழுதுங்க. வீடியோ பார்த்த வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.